தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆகின்றார். பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இந்தியாவில் 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கின்றது. அந்த 5 மாநிலங்களிலும் யார் முதல்வர் என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவில் இன்னும் 2 ஆண்டு காலம் கர்நாடக சட்டசபைக்கு பதவிக்காலம் உள்ளது. ஆனால் அங்கு புதிய முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்பொழுது சித்தராமையா முதலமைச்சராக உள்ளார். அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், தன்னை முதலமைச்சராக்க வேண்டும் என சிவக்குமார் துணை முதலமைச்சர் அவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளார். சித்தராமையா முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போதே 2.5 ஆண்டு காலம்தான் சித்தராமையா முதலமைச்சர் என காங்கிரஸ் தேசிய தலைமை கூறியதாக கூறப்படுகிறது. அவருடைய 2.5 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. தற்பொழுது தன்னை முதலமைச்சராக்க வேண்டும் என சிவக்குமார் போர்க்கொடி தூக்கியுள்ளார். அதே நேரத்தில் கர்நாடக அமைச்சர் பரமேஸ்வர் அவர்களும் தன்னை முதலமைச்சராக்க வேண்டும் என போர்க்கொடி தூக்கியுள்ளார். ஆனால் ஓசை இல்லாமல் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் கர்நாடக முதலமைச்சர் ஆவார் என கூறப்படுகிறது. தேசிய தலைமையின் ஆசீர்வாதமும் அவருக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆம், காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக உள்ளார். கர்நாடகா சட்டசபைக்கு 9 முறை தேர்வு செய்யப்பட்டவர், அமைச்சர் பதவி வகித்தவர். ஆனால் முதலமைச்சராகக்கூடிய அதிர்ஷ்டம் அவருக்கு இல்லை. அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் தான் அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. தற்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே முதலமைச்சர் ஆவதற்கு பச்சை கொடி காட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே கர்நாடகாவில் தற்போதைய முதலமைச்சராக உள்ள சித்தராமையா பதவி நீக்கம் செய்யப்பட்டு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக உள்ள மல்லிகார்ஜுன் கார்கே கர்நாடக மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என கூறப்படுகிறது.